has brought you here to let you know that he has a plan for you. உங்களுக்கு என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Maybe your parents have rejected you. ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் உங்களை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். Maybe the man on the other street doesn't know you. உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறதான மனிதர் உங்களை அறியாமல் இருக்கலாம். But God knows your name. ஆனால் தேவனோ உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். God knows every detail about you. He knows even things that you don't know about yourself. நீங்களே உங்களை பற்றி அறியாதிருக்கிறதான பல காரியங்களையும் உங்களை பற்றியதான விளக்கத்தையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். Turn to Psalm 139 139ஆம் சங்கீதத்துக்கு உங்கள் வேதங்களை திருப்புங்கள் and read verses 14 to 16. 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. I will praise thee, for I am fearfully and wonderfully made. Marvelous are thy works, and that my soul knoweth right well. My substance was not hid from thee, when I was made in secret and curiously wrought in the lowest parts of the earth. Thine eyes did see my substance, yet being unperfect, and in thy book all my members were written, which in continuance were fashioned, when as yet there was none of them. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now I want to focus on three things in these verses. இந்த வசனங்களில் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். First of all, a book is mentioned here. இங்கே முதலாவதாக ஒரு புத்தகம் குறிக்கப்பட்டிருக்கிறது. Secondly, the formation of the human body is mentioned here. இரண்டாவதாக மனித சரீரத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Thirdly, the psalmist says he speaks about his soul. மூன்றாவதாக இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை பற்றி பேசுகிறார். So three things: a book, the formation of the human body and the soul. மூன்று காரியங்கள். முதலாவது புத்தகம், இரண்டாவது மனித அவயவத்தினுடைய உருவாக்கம், மூன்றாவது ஆத்துமா. Now this verse says that God has a book in which every member of our human body is written. இந்த வசனமானது இப்படி கூறுகிறது, தேவன் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் மனித சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவத்தை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார் என்று. So there is a book about me, and there's a book about this brother, and there's a book about each one of you. எனவே என்னை பற்றிதான ஒரு புத்தகம் இருக்கிறது, இந்த சகோதரனை பற்றிதான ஒரு புத்தகம் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவரை பற்றிதான புத்தகம் இருக்கிறது. About our human body, how tall we are and how fair we are going to be, what should be the color of our skin,